சரி. இதில ஒரு அ ஐக்யூ கேள்வி ஒன்று இருக்கு. முதல் கேள்வி என்னன்னு சொல்லி பார்ப்போம். கேள்வி என்னன்னு சொன்னா, ஒருவர் ஏயிலிருந்து பி வரையிலான பயணத்தின் போது, மொத்த தூரத்தின் அரைவாசியை மணிக்கு 60 கிலோமீட்டர் என்னும் சராசரி வேகத்திலும், மீதி தூரத்தினை மணிக்கு 30 கிலோமீட்டர் என்னும் சராசரி வேகத்திலும் தனது வாகனத்தை ஓட்டிச் சென்றுள்ளார். அவர் அதே பாதையில் பியிலிருந்து ஏ வரை வரும் பயணத்தின் போது, செலவாகிய மொத்த நேரத்தின் அரைவாசி நேரத்தில் மணிக்கு 60 கிலோமீட்டர் என்னும் சராசரி வேகத்திலும், மீதி தூரத்தை மணிக்கு 30 கிலோமீட்டர் என்னும் சராசரி வேகத்திலும் தனது வாகனத்தை செலுத்தியுள்ளார். ஏயிலிருந்து பி வரை செல்லுதல் மற்றும் பியிலிருந்து ஏ வரை திரும்பி வருதல் ஆகிய இரு சந்தர்ப்பங்களுள் சராசரி வேகம் மிகக் குறைவான சந்தர்ப்பத்தில் அவர் பயணித்த வேகத்தை மணிக்கு கிலோமீட்டரில் தருக. சரி, இந்த கேள்வியை நாங்கள் சிம்பிளாக உடைச்சு பார்ப்போம். சரியா? இதில் பார்த்தோம்னு சொன்னால், ஒருவர் ஏயிலிருந்து பி வரையிலான பயணத்தின் போது, அதாவது ஒரு ஆள் ஏயிலிருந்து பிக்கு பயணிக்கிறார். பயணிக்கும் போது மொத்த தூரத்தின் அரைவாசியை மணிக்கு 60 கிலோமீட்டர் என்னும் வேகத்திலும், மீதி தூரத்தினை 30 கிலோமீட்டர் என்னும் வேகத்திலும் தனது வாகனத்தை ஓட்டிச் சென்றுள்ளாராம். அதாவது ஏயிலிருந்து பிக்கு போகிறார். மொத்த தூரத்தின் அரைவாசியை 60 கிலோமீட்டர் வேகத்திலும், மிச்ச அரைவாசி தூரத்தை 30 கிலோமீட்டர் என்னும் வேகத்திலையும் பயணிக்கிறாராம். அடுத்து என்ன சொல்கிறான்? அவர் அதே பாதையில் பியிலிருந்து ஏ, அதாவது பியிலிருந்து ஏக்கு திரும்பி வாரார். அப்படி விரைக்க அவர் முதல் மணிக்கு 60 கிலோமீட்டர் சராசரி வேகத்திலும், மிச்ச தூரத்தில் 30 கிலோமீட்டர் என்னும் சராசரி வேகத்திலையும் வாராராம். ஆனால் மொத்த நேரம் ஏயிலிருந்து பிக்கு போன நேரத்தின் அரைவாசி நேரமாக இருக்க போகுது. அதாவது ஏயிலிருந்து பிக்கு போன நேரத்தின் அரைவாசி நேரமாக இருக்க போகுது பியிலிருந்து ஏக்கு வர நேரம். அதாவது போன நேரத்தின் அரைவாசி தான் வந்த நேரம். சரி, கேள்வி என்னென்னு சொன்னால், ஏயிலிருந்து பி வரை செல்லுதல் மற்றும் பியிலிருந்து ஏ வரை திரும்பி வருதல் ஆகிய இரு சந்தர்ப்பங்களுள் சராசரி வேகம் மிக குறைவான சந்தர்ப்பத்தில் அவர் பயணித்த வேகத்தை மணிக்கு கிலோமீட்டரில் தருகவா. இங்கே 2 சம்பவம் நடக்குது. ஒன்று, அவர் ஏயிலிருந்து பிக்கு போகிறார், பிறகு பியிலிருந்து திரும்பி வரார். 2 சராசரி வேகம் பெற போது ஏயிலிருந்து பிக்கு போய்க்கு ஒரு சராசரி வேகம், பியிலிருந்து ஏக்கு வரைக்கும் இன்னொரு சராசரி வேகம். இந்த 2 சராசரி வேகத்திலையும் எந்த சராசரி வேகம் சின்னனோ அந்த சராசரி வேகம் என்னன்றதான் கேள்வி. இதை நாங்கள் படமாக பார்த்தோம்னு சொன்னால் 2 புள்ளி இருக்குது. ஏ என்ற புள்ளி, பி என்ற புள்ளி. முதல் சந்தர்ப்பத்தில் அவர் ஏயிலிருந்து பிக்கு போகிறார். முதல் அரைவாசி தூரத்தை மணிக்கு 60 கிலோமீட்டர் பேர் அவர் என்ற சராசரி வேகத்திலும், மிச்சமாக இருக்கிற அரைவாசி தூரத்தை மணிக்கு 30 கிலோமீட்டர் பேர் அவர் என்ற சராசரி வேகத்திலையும் பயணிக்கிறார். முதல் அரைவாசி தூரத்தை நான் எக்ஸ் அண்டு வச்சேன்னு சொன்னால், மிச்ச அரைவாசி தூரத்தையும் எக்ஸ் அண்டு வைக்கலாம். 2 சமம் தானே. அப்போ இதை எக்ஸ் அண்டு சொன்னால் அதுவும் எக்ஸ். அப்படின்னு சொன்னால் மொத்த தூரம் என்ன வர போகுது? 2x இருக்க போகுது. அதாவது முதல் அரைவாசி தூரம் எக்ஸ், ரெண்டாவது அரைவாசி தூரம் எக்ஸ் என்று சொன்னால் மொத்த தூரம் 2x இருக்க போகுது. முதல் அரைவாசி தூரத்தை கடக்கு எடுக்கிற நேரம் டி என்று வைப்போம். எங்களுக்கு நேரம் எவ்வளோன்னு தெரியாது. அந்த நேரத்தை நாங்கள் டி என்று வைப்போம். அப்போ ரெண்டாவது அரைவாசி தூரத்தை கடக்கு எடுக்கிற நேரம் என்னவா இருக்கும்? இது இந்த 2 மடங்காக இருக்க போகுது. இது டி என்று சொன்னால் அது 2t இருக்க போகுது. முதல் 60 கிலோமீட்டர் பேர் அவர், இப்போ பயணிக்கிறது 30 கிலோமீட்டர் பேர் அவர். அப்போ வேகம் அரைவாசி ஆகுது. தூரம் மாறுதா? மாறையில். அப்போ நேரம் என்ன செய்யும்? 2 மடங்காக எடுக்கும். அதாவது வேகமாக பயணிக்க கொஞ்ச நேரத்தில் போவார். சிலவாக பயணிக்க அதுக்கான நேரம் கூட போகுது. வேகம் அரைவாசியாக ஆட்டோமேட்டிக்காக நேரம் டபுள் ஆகும். அப்போ டி என்று சொன்னால் இது 2t இருக்க போகுது. சரிதானே? அப்போ மொத்த நேரம் என்னவா இருக்க போகுது? ஏயிலிருந்து பிக்கு போகிற மொத்த நேரம் டிஏயும் 2tயும் கூட்டினோம்னு சொன்னால் 3t இருக்க போகுது. இதுதான் ஏயிலிருந்து பிக்கு பயணிக்கிறதுக்கான மொத்த நேரமாக இருக்க போகுது. சரி, இனி 2வது சந்தர்ப்பத்தை பார்ப்போம். இப்போ என்ன செய்கிறார்? திருப்பி பியிலிருந்து ஏக்கு போகிறார்.
பியிலிருந்து ஏக்கு போய்க்க முதல் வந்து 60 கிலோமீட்டர் per hour என்ற சராசரி வேகத்தில் பயணிக்கிறார். அப்புறம் இடையில வேகத்தை மாற்றி 30 கிலோமீட்டர் per hour என்ற வேகத்தில் போகிறார். ஆனால் இங்கே தூரத்தை பற்றி கதைக்கல, எந்த தூரத்தில் அவர் வேகத்தை மாற்றுறாருன்னு சொல்லி கதைக்கல. ஆனால் இடையில ஒரு நிலையில் வந்து வேகத்தை மாற்றுறார் 60லிருந்து 30. ஆனால் இங்கே ஒரு விஷயம் சொல்லியிருக்கு, என்ன? முதல் பயணித்த நேரத்தின் அரைவாசி நேரம், அதாவது முதல் 3t என்று சொன்னால் இப்போ பியிலிருந்து ஏக்கு போகிற நேரம் என்ன இருக்க போகுது, அது அரைவாசி 1.5 டீயாக இருக்க போகுது. சரிதானே? இப்போ இவ்வளோ விஷயம் எங்களுக்கு கிளியர். இனி பார்ப்போம், எங்களுக்கு வேகத்துக்கான சமன்பாடு தெரியும். வேகம் சமன் இடப்பெயர்ச்சியின் நேரம், அதாவது இடப்பெயர்ச்சியை நேரத்தில் பிரித்தா எங்களுக்கு வேகம் வரும். சரி, சராசரி வேகம் என்று பாய்க்க அது வந்து மொத்த இடப்பெயர்ச்சியின் மொத்த நேரமாக இருக்க போகுது. சரியா? இப்போ ரெண்டு சந்தர்ப்பத்திலையும் பார்ப்போம். முதலாவது சந்தர்ப்பம் மேலிருந்து பியில் போகிற சந்தர்ப்பத்தில் மொத்த இடப்பெயர்ச்சி என்ன? 2x இருக்க போகுது. சரியா? மொத்த நேரம் என்ன? 3t. அப்போ மொத்த இடப்பெயர்ச்சியின் மொத்த நேரம் என்னவா இருக்க போகுது? 2x 3tயாக இருக்க போகுது முதலாவது சந்தர்ப்பம். சரிதானே? இப்போ ரெண்டாவது சந்தர்ப்பத்தை பார்ப்போம். பியிலிருந்து ஏக்கு போய்க்க மொத்த தூரம் மாறுமா? மாறாது, அது 2x இருக்க போகுது. ஆனால் மொத்த நேரம் என்ன வரப்போகுது? அதின் அரைவாசி என்றபடியாக 1.5t. அப்போ ரெண்டாவது சந்தர்ப்பத்தில் சராசரி வேகம் என்ன? 2x 1.5t. அப்போ முதலாவது சந்தர்ப்பத்தில் வந்து 2x 3t, இப்போ 2x 1.5t. எந்த சராசரி வேகம் பெருசாக இருக்க போகுது? ரெண்டாவது சந்தர்ப்பத்தில் வார சராசரி வேகம் தான் பெருசாக இருக்க போகுது. ஏன்னு சொன்னால் கீழே வார பெருமானம் குறைவண்டபடியாக ஆட்டோமேட்டிக்காக அது பெரிய பெருமானமாக இருக்க போகுது. அப்போ எங்களுக்கு கேட்ட கேள்வி என்ன? எந்த சந்தர்ப்பத்தில் அவருடைய சராசரி வேகம் குறைவு? ஏயிலிருந்து பிக்கு போகிற சராசரி வேகம் தான் குறைவு என்று சொல்லி கண்டுபிடிச்சிட்டோம். அது என்னவா இருக்க போகுது? 2x 3tயாக இருக்க போகுது. சரி, இது இந்த பெருமானத்தை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். நாங்கள் காண வேண்டிய பெருமானம் 2x 3t. சரியா? அது அப்படியே இருக்கட்டும். ஏற்கனவே ஒரு சமன்பாடு படிச்சிருக்கிறோம், வேகம் சமன் இடப்பெயர்ச்சி நேரம். அதில் இருந்து நாங்கள் இந்த சமன்பாட்டை கொண்டு வரோம். என்ன சமன்பாடு? நேரம் சமன் இடப்பெயர்ச்சி வேகம். இங்கே ஏயிலிருந்து பி பயணிக்கிற மொத்த நேரம் என்ன? ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கிறோம், 3tயாக இருக்க போகுது. சரிதானே? மொத்த நேரம் 3t. இந்த 3t எதுக்கு சமனாக இருக்க போகுது? t + 2tக்கு சமனாக இருக்க போகுது. சரிதானே? மொத்த நேரம் 3t வந்து t + 2tக்கு சமனாக இருக்க போகுது. இந்த t என்னட்டு போடலாம் நாங்கள்? x/60. சரியா? அதே மாதிரி ரெண்டாவது கட்டத்தை பார்ப்போம். ரெண்டாவது கட்டத்தில் 2t என்னதுக்கு சமனாக இருக்க போகுது? x × 30. இப்போ எங்களுக்கு சமன்பாடு வந்திருக்கு 3t = x/60 + x/30. இதுக்கு பெமசி எடுத்தோம்னு சொன்னால் பெமசி வந்து 60 வரப்போகுது. அப்போ 3t = x/60 + இங்கால பார்த்தோம்னு சொன்னால் 2x/60 என்று வரப்போகுது. ஏன்னு சொன்னால் கீழே 2 அளவு இருக்குது, மேலேயும் 2 அளவு இருக்கிறோம். கீழே 2 அளவு இருக்க 60 ஆகுது, மேலே 2 அளவு இருக்க 2x ஆகுது. 2x/60. சரி, அப்போ இதை நாங்கள் சால்வ் பண்ணினோம்னு சொன்னால் 3t = மேலே 2x x கூட்டினோம்னு சொன்னால் 3x என்று வரப்போகுது. கீழே பொமசி 60. அப்போ 3t = 3x/60 என்று வரப்போகுது. 3tயை சமன்பாட்டுக்கு அங்காலையும் 60 வந்து சமன்பாட்டுக்கு இங்காலையும் கொண்டு வந்தோம்னு சொன்னால் 60 = 3x/3t என்று வரப்போகுது. சரிதானே? சரி, நாங்கள் காண வேண்டிய சராசரி வேகம் என்ன? மேலே இருக்குது 2x/3t. ஆனால் நாங்கள் இங்கே எடுத்திருக்கிற சமன்பாட்டின்படி 3x கீழ் 3t வந்து 60 வருது. அப்போ இதிலிருந்து நாங்கள் ஒரு x கீழ் 3t இந்த பெருமானம் என்னன்னு சொல்லி பார்ப்போம். ஆனால் என்ன செய்யணும்? ரெண்டு பக்கமும் 3ஆல் பிரிக்கணும். 3ஆல் பிரித்தா சமன்பாட்டுக்கு அங்கால 1x கீழ் 3t, சமன்பாட்டுக்கு இங்கால 20. அப்போ 1x கீழ் 3t வந்து 20 வர போகுது. இப்போ காண வேண்டியது
2x இன்கீழ் 3t. அப்போ இங்கால 2ஆல் பிரிக்கணும்னு சொன்னால் 2x/3t, அங்கால 22ஆல் பிரிக்கணும்னு சொன்னால் 40. அப்போ 2x இன்கீழ் 3t என்ன 40. அப்போ நாங்கள் காண வேண்டிய சராசரி வேகம் 40 km/h, அதாவது மணிக்கு 40 கிலோமீட்டர் என்ற வேகத்தில் அவர் பயணித்திருக்கிறார்.